Welcome students. Now we are going to start chapter 16 JavaScript function. Functions na என்னன்னா நீங்க வந்து அது ஒரு program தான். Programோட ஒரு சின்ன part. அதுதான் program. இப்போ நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்க essaysல எழுதுறீங்க. essaysல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய paragraph split பண்ணி எழுதிருப்பீங்க இல்லையா? ஒரே paragraph எழுதாம ஒவ்வொரு paragraphும் ஒவ்வொரு கான்செப்ட் அதில் நம்ம கொடுத்துருப்போம். அதே போல் தான் ஒரு பெரிய ப்ரோக்ராமை நம்ம குட்டி குட்டி பார்ட்டாக சின்ன பார்ட்டாக நிறைய பிரிச்சுக்கலாம். அதை வந்து மாடியூல்னு சொல்லுவோம். தட் இஸ் கால் ஃபங்க்ஷன். ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா எவ்வளோ டைம் வேணாலும் அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம். இப்போ அதே கோடிங் வந்து உங்களுக்கு மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா நீங்கள் திருப்பி கோடிங் எழுத வேண்டாம். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நேம் கொடுத்துருப்போம். நம்ம அந்த நேமை வச்சு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலே போதும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கோடிங் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட் அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் ப்ரோக்ராமோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணிவிடும். இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜ். இட் கிவ்ஸ் ரீயூசபிலிட்டி அண்ட் ரெடியூசஸ் த ப்ரோக்ராம் சைஸ். ப்ரோக்ராம் சைஸ் ரெடியூஸ் ஆனாலே ப்ரோக்ராம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது இட்ஸ் அ மாடியூல்னு சொல்லுவோம். ஆர் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் இஸ் மேட் அப் ஆஃப் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன். நிறைய பார்ட்டாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் இருக்க கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுமோ நம்ம அந்த ஃபங்க்ஷனோட நேம் வச்சு அதை கால் பண்ணிக்கலாம். ஐ வில் ஷோ யூ தட் இன் த புக். See the students. So functions is a block of JavaScript code. It is defined once but may be executed or invoked any number of times. They are used to encapsulate code that performs a encapsulate na அதுக்குள்ள கொண்டு வர்றது, அதுக்குள்ள போட்டு வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு டாஸ்க்கு பண்ணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேல்யூ நம்ம அனுப்பிச்சோம்னா அது வந்து பேராமீட்டரைஸ்ட்னு சொல்லுவோம். இல்லை அந்த வேல்யூக்கு வந்து அதில் அனுப்பிக்காட்டி நான் பேராமீட்டரைஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் மேபி பேராமீட்டரைஸ்ட் ஆர் நான் பேராமீட்டரைஸ்டு. ஸோ என்ஹான்ஸ் த ரீயூசபிலிட்டி அண்ட் ப்ரோக்ராம் கிளாரிட்டி இதெல்லாம் இதனோட அட்வான்டேஜ். Parameterized function definition may include a list of identifier known as parameter that work as local variable for the body of the function. இந்த ஃபங்க்ஷனுக்கு ப்ராக்கெட்டில் சில வேல்யூலாம் கொடுத்துருப்போம். அதுதான் பேராமீட்டர்னு கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷன் சிஸ்டம்லேயே இருக்கும், அதுவே க்ரியேட் பண்ணது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஜாவா லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே அதெல்லாம் இருக்கும். ஈஸ் நேன் அப்படின்னா ஈஸ் நாட் அ நம்பர்னு செக் பண்ணணும். ஒரு வேல்யூ வந்து ஒரு நம்பர் இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா ஈஸ் நேனுங்கிற ஃபங்க்ஷன். தென் சில கேரக்டர்ஸ் எல்லாம் கேபிட்டலாக மாற்றணுன்னா டூ அப்பர் கேஸுங்கிற ஃபங்க்ஷன். ஸ்மால் லெட்டராக மாற்றணுன்னா டூ லோயர் கேஸ். தென் ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோன்னா லென்த்து. ஏதாவது மெசேஜ் வேணும்னா அலர்ட். இன்புட் வாங்கணுன்னா என்ன ஃபங்க்ஷன், ப்ராம்ப்ட். இதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். ரைட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருப்பாங்க லைப்ரரியில். ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். பாருங்கள், டூ அப்பர் கேஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு இருக்குது. எக்ஸ் டாட் டூ அப்பர் கேஸ் அப்படின்னா எக்ஸில் என்ன இருக்கும், JAVA. So it is used to convert upper given string to uppercase. Similarly, lower case மாற்றணும்னா used to convert a given string to into lower case. Xல வந்து ஜாவா கேபிட்டல் இருக்குது. X dot to lower case அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் மாறிடும். இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் L கேபிட்டல் C கேபிட்டல், ஒவ்வொரு வேர்டு ஸ்டார்டிங்லேயும் கேபிட்டல் வரும். தென் ஒரே வேர்டாக இருக்கும். லென்த் எதுக்குன்னா லென்த் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்ன, டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கு கேரக்டர்ஸ்லாம் கொடுத்தா அதுதான் ஸ்ட்ரிங். இப்போ இதில் எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும்னா எக்ஸ் டாட் லென்த் ஆஃப்னு கொடுத்தா போதும், 4ன்னு டிஸ்பிளே பண்ணும். தென் ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்டீஜர் வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா பார்சின்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அதுக்கு ப்ராக்கெட்டில் பாருங்கள், ஒரு ஃப்ளோட் வேல்யூ, டெசிமல் பாயிண்ட் இருக்க வேல்யூ தான் ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி பார்சின்ட். சிமிலர்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இதை ஃப்ளோட் வேல்யூவாக மாற்றணும்னா பேர்ஸ், இங்கே ஃப்ளோட்னு வரணும் ஸ்டூடெண்ட்ஸ், மாற்றிக்கோங்க. பேர்ஸ் இன்ட்டு கிடையாது, பேர்ஸ் ஃப்ளோட் அப்படின்னா அது என்ன பண்ணும், அதை ஃப்ளோட் வேல்யூவாக மாற்றிடும். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்.
தென் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். What are modules? Large programs are divided into small programs called modules. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து ப்ராக்கெட்டில் பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். தென் அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்டு. ஃபங்க்ஷன் நேம் ஏதாவது ஒரு ஐடென்டிஃபையர். பேராமீட்டர் லிஸ்ட் கண்டெயின் 1 or more valid வேரியபிள் நேம்ஸ் இருக்கும் பேராமீட்டரில். மோர் தேன் 1 வேரியபிள் கொடுத்தா இந்த மாதிரி கமா கொடுத்து செப்பரேட் பண்ணணும். ஃபங்க்ஷனோட ஃபுல் பாடி ஷுட் பி என்க்ளோஸ் வித்தின் கர்லி பிரேசஸ். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட், தென் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் சம்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் XY அது 2 பேராமீட்டர் வாங்குது. தென் வேரியபிள், இதுக்குள்ளேயே ஒரு நியூவாக ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இது வந்து லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் எம்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டர்னிங் எ வேல்யூ எம். பாருங்கள், அதே தான் இங்கே கொடுத்துருக்கு. இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் 1 இன்புட் விண்டோ டாட் ப்ராம்ப்ட்னு கொடுத்து இன்புட் 1 இன்புட் 2 வாங்கியாச்சு. இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ரெண்டையும். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு சம் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுற உடனே ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வந்து வரப்போ இந்த V1ல் இருக்க வேல்யூவை எக்ஸுக்கும் V2ல் இருக்க வேல்யூ ஒய்யுக்கும் பாஸ் பண்ணிவிடும், காப்பி பண்ணிவிடும். தென் அந்த XY வேல்யூ ப்ளஸ் பண்ணி எஸ், தென் இட் இஸ் ரிட்டர்னிங் எ வேல்யூ எஸ். இந்த எஸ் எங்கே சப்ஸ்டியூட் ஆகும்னா, எங்கே இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறோமோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகும். ரிட்டர்ன் எஸ்ன்னு கொடுக்குறப்போ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டுட்? ஃபங்க்ஷனை எந்த இடத்துல கால் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல ப்ராக்கெட்டில் நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருமோ, இது ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த பேராமீட்டருக்கு போகும். பேராமீட்டர் இருக்கிறது இந்த ஃபங்க்ஷனோட பேராந்திசிஸ்குள்ளே கொடுத்துருப்போம். சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பேராமீட்டர் தேவைப்படும், சிலதுக்கெல்லாம் இருக்காது. ஸோ அந்த தேவைப்படுற வேல்யூஸ் வந்து இந்த பேராமீட்டரில் வரும். அதை வச்சு இட் வில் ஒர்க் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். தென் இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ, அந்த வேல்யூ வந்து எந்த இடத்துல கால் பண்ணுதோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு. இதை இப்போ வந்து சம்முன்னு ஒரு தடவை தான் கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, எத்தனை தடவை வேணாலும் நம்ம கால் பண்ணலாம். த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். பாருங்கள், NaN function is used to check whether the given value is valid number. This function returns if the given value is not a number. நம்பர் இல்லைன்னா பாருங்கள், is NaN 12னா என்ன வரும்? ட்ரூன்னு வரும். is NaN கேபிட்டல் ஏன்னா ஃபால்ஸ் வரும். தென் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்டு ஒவ்வொரு ஃபார்முக்கும் நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். அந்த நேமை ப்ராக்கெட்டில் கொடுத்தா போதும், அந்த ஃபார்மில் இருக்கிற எலிமெண்ட்டு வரும். அதில் எலிமெண்ட் ஆஃப் 0ங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன். பாருங்கள், இப்போ இதில் இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்க லைன்ஸ்லாம் என்னது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இஃப் இப்போ இங்கே வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இஃப் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி மைக்விஸ் அப்படிங்கிற நேம் உள்ள எலிமெண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சு அதில் ஃபஸ்ட்டு ஒன் செக்குடுன்னு இருந்தால் இதை டிஸ்பிளே பண்ணு. இப்போ இங்கே ஃபார்ம் ஐடி மைக்விஸ்ன்னு கொடுத்துருக்கேன், ஐடி நேம். இப்போ அந்த ஐடி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஆக்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் காலன் செக் ஆன்சர். ஆன்சர் நம்ம செக் பண்ணுறோம், அதுக்காக தான் செக் ஆன்சருங்கிறது கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ ஃபார்மை அந்த இதை வச்சு இது ப்ராசஸ் பண்ணும். அந்த எலிமெண்ட் செலக்ட் பண்ணோம்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வரும். Element of 0 indicates the first option. The parameter works as a local variable. Predefined functions are also called library function. Large programs are divided into smaller are called modules. A, the option A, modules. Then which of the following is used to enhance reusability? Functions. Which is the following modularize the program? User defined function. Modular பிரிக்கிறது.
ப்ரீவியஸ் லெசனோட ஆன்சர்ஸும் பார்த்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஒரு ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்ட், தென் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம், தென் அதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுப்போம். தென் இதுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வேறு வேரியபிள்லாம் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். இதுவுமே இந்த ஃபங்க்ஷனோட லோக்கல் வேரியபிள் தான் சொல்லுவோம். தென் அது ஏதாவது கேல்குலேஷன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருப்போம். அந்த வேல்யூ எங்கே சப்ஸ்டியூட் ஆகும்னா எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகும். Now previous lesson students, அந்த 1 mark questions பார்த்துடலாம். Which conditional statement is used to transfer control from one current statement to another? Branching. Iterative to if else. If else ஓட iterative என்ன? Switch. Which statement is used to exit once the appropriate choice is found? Default, sorry. Which switch case used to execute once the appropriate choice is found? Case. Exit பண்றதுக்கு break. Not a looping switch. A. Number of times loop repeated ஆகிறதுக்கு என்ன பார்ட் பார்க்கணும் அப்படின்னா, which part of the loop statement determines the number of times the loop will. Condition, second part. Condition பொறுத்து தான் அது ரிப்பீட் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். Not a branching statement, switch. Write the output. n வந்து 0 less than 10 னா 10 times வரும். n equal to 3 னா break. டாக்குமெண்ட் டாட் ரைட்னா என்ன வரும்? 3ல பிரேக் ஆகிடுது. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? 0லேருந்து. இப்போ 0 1 2. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ. தென் இன் விச் லூப் த கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங்? while loop. First one, A. Which statement is especially useful when testing all possible results of an expression? All possible results of an while. Testing all possible results of an expression, switch. Body of the loop is executed at least once before the condition is executed, do while. இப்போ இதனோட அவுட்புட் என்னன்னு கேட்குறாங்க. எரர் வரும். எரர்னா இங்கே இது வந்து இன்டிஜர், இது ஸ்ட்ரிங், ரெண்டையுமே ஆட் பண்ண முடியாது. ரெண்டு ஸ்ட்ரிங்காக இருந்தால் கூட அட்டாச் பண்ணும். இது இன்டிஜர், இது ஸ்ட்ரிங், ஸோ எரர் வரும். இப்போ இதனோட அவுட்புட் வந்து இன்புட் 20னா அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 20னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போது என்ன வரும்? யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் டிரைவிங் லைசன்ஸ். அதே 15 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும். அப்போ என்ன அவுட்புட் வரும்? யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் driving license. Okay students, I hope you have understood. இங்கே அதே மாதிரி அவுட்புட் கேட்டிருக்காங்க. அவுட்புட்னாலே நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் பாருங்கள். இது ஃபஸ்ட் அவுட்புட், ப்ளீஸ் என்டர் த டேபிள் யூ வாண்ட் வரும். அது கீழே நீங்கள் ஏதாவது ஒரு டேபிள் கொடுங்க. தென் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஃபார் யுவர் நீடுன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு தென் இந்த மாதிரி நம்பர் 2 0 into NO2 எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? NO2 வந்து NO1 வந்து நம்ம கொடுக்குற நம்பர் கொடுக்கணும். இப்போ 5th டேபிள்னா 5னு கொடுப்பீங்களா? 5 into NO2. NO2 starts from 0. 5 into 0 equal to 0. ஓ, ப்ளஸ் பண்ணுறது அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? NO into N2ன்னு கொடுக்கணும். மாற்றிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். there is mistake in your book. இங்கே என்ன வரணும்? இன்டூ சிம்பிள் வரணும். அப்படியே மல்டிப்ளை பண்ணி அடுத்தடுத்த லைனில் எழுதிட்டு வரணும். பிஆர் வந்து இங்கே டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே 10 நம்பர்ஸ் நம்ம போய் காமிச்சோம் இல்லையா அந்த ப்ரோக்ராம்.
Then functions lesson question answers பார்த்துடலாம். The parameter work as a local variable. Predefined function, library function. Larger programs are divided into smaller called modules, which enhance the reusability and program clarity functions. Modularize the program, library function, user-defined functions. Okay students, I hope you have understood. Thank you.